வணக்கம். மெயினாக வந்து இதில் என்ன ஒரு விஷயம்னா, யமகா ரேலே வந்து கொஞ்சம் லேட்டஸ்டான வண்டி இது. ஆனால் BS4 மாடலு. இது எல்லா பேரிங்கும் போயிடுச்சு. 40,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. அதே மாதிரி இந்த கேஸு எல்லாமே பேரிங் வந்து அழகாக எடுத்திருப்பேன். இது வந்து பார்த்திங்கன்னா புது பேரிங், எல்லாமே புது பேரிங். ஸோ எல்லாமே நம்ம வந்து இந்த பேரிங் விஷயம் மட்டும் கீர் பாக்ஸில் கொஞ்சம் தரமான பேரிங் போட்டால் தான் நமக்கு நல்லா இருக்கும். அதே மாதிரி இந்த ஆயில் சீலும் பார்த்திங்கன்னா ஒரிஜினல் தான். அதே மாதிரி இந்த பேரிங்கை பாருங்கள். ஸோ அதே சேம் இதே பார்த்திங்கன்னா இந்த பக்கம் பழைய பேரிங்கு. இதெல்லாம் நம்ம பண்ணி போட்டால் தான் இந்த வண்டியோடைய கிளச்சி ஷூவில் வந்து ப்ளே இல்லாமல் இருக்கும். அதே மாதிரி பேக் டயர் வேறு போயிடுச்சு இந்த வண்டியில். இதுதான் இந்த யமகா ரே. இது வந்து கிளச்சி சைடு வரக்கூடிய இந்த இடத்துல பர்டிகுலர் கீர் பாக்ஸில் வரக்கூடிய எல்லா பேரிங்கும் மாற்றிடணும். 1 2 3 அந்த ப்ளூ கலர் இந்த இது பார்த்துருப்பீங்க பேரிங்கு, அந்த பேரிங் தான் இது உள்ளே வர்றது. அதுக்கப்புறம் ஆயில் சீல் வர்றது. இது ஆயில் சீலு பேரிங்கு எல்லாமே எப்படி மாற்றுறதுன்ற ஒரு தகவலாக நம்ம பார்க்கலாம். ஸோ அதேமாரி பிரேக் ஷூ மாற்றுற இடம் இது எல்லாமே கழட்டி க்ளீன் பண்ணியாச்சு. இந்த அலுமினியம் பொறுத்தவரைலாம் இந்த மாதிரி தான் கருப்பாக இருக்கிற மாதிரி காட்டும். ஸோ இதை வந்து பூர்ணபூத்தா மாதிரி இருக்கும். இதுதான் நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். ஸோ இந்த சைடு பிரேக் ஷூ மாட்டக்கூடிய இடம் இதுதான் நம்ம பிரேக் ஷூ மாட்டக்கூடிய இடம். இது அருமையாக க்ளீன் பண்ணி சுத்தம் பண்ணியாச்சு இதை. ஸோ இதுதான் இந்த டயர் வந்து சுத்தமாக தேஞ்சி இருக்குது. இதையும் நான் கையோட மாற்றிடுறேன். அதே மாதிரி பேக் வீல் ட்ரம் பார்த்திங்கன்னா நல்லா இருக்குது. இது நம்ம எம்மரி போட்டு க்ளீன் பண்ணி நம்ம அருமையாக மாட்டோம்னா கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி டயர் வந்து இதில் கம்ப்ளீட்டாக மாற்றிடுறேன். இதில் புது டயர் போட்டு நம்ம கீர் பாக்ஸ் பேரிங்லாம் அசம்பிளி பண்ணி எல்லாமே தூக்கி கிளச்சி ஷூலாம் முதல்ல வந்து பேக் வீலில் வந்து கீர் பாக்ஸ் பேரிங்கை அடிச்சுட்டு பேக்கில் பிரேக் ஷூ மாட்டி இந்த டயர் டிப் மாட்டியாச்சுன்னா அதுக்கப்புறம் கிளச்சில் வந்து அது தனித்தனியாக அதோடைய பார்ட்டை நம்ம தெரிஞ்சுக்கலாம். முதல்ல படிப்படியாக எப்படி போகணும் அப்படின்ற ஒரு விஷயத்த இதுதான் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு தகவல். ஏன்னா கிளச்சில் நம்ம இப்படி தான் பண்ணணும், கீர் பாக்ஸில் இப்படி தான் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. 40,000 கிலோமீட்டர் ஓடின வண்டிக்கு நிச்சயமாக யமகா ரேக்கு இந்த மாதிரி பண்ணி தயவுசெய்து போட்டுருங்க. இல்லைன்னா லேடிஸ் எங்கேயாவது பேரிங் உடஞ்சி வயலே நின்றுடும் வண்டி. ஸோ ஆக்டிவாலாம் எல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய கம்ப்ளைண்ட் இருக்கும். ஸோ யமகா ரேயில் வந்து அவ்வளோ கம்ப்ளைண்ட் வராது. இருந்தாலும் நான் வந்து என்கிட்ட இது என்னுடைய நண்பர் வண்டி, அதனால் அவருக்கு நான் இதை செஞ்சு கொடுக்குறேன். வேறு யாருக்கும் நான் செய்ய போகிறது கிடையாது. ஸோ என் ஃப்ரெண்டு வண்டின்றதுனால இதை அவருக்கு நான் செஞ்சு கொடுக்குறேன். அவங்க குழந்தைங்க இந்த வண்டியை ஓட்டுறாங்க. அதனால் இந்த வண்டியை வந்து ரே வந்து அவங்களுக்கு மட்டும் இந்த வண்டியை நான் வேலை செஞ்சு கொடுக்குறேன் நான். ஸோ யமகா ரே இதை பொறுத்தவரைலாம் பார்த்தீங்கன்னா 2 வாசர் வரும். இது வந்து பெண்டாக வரும். யமகாலே ஒரு ஸ்பெஷலாக இது செய்யக்கூடிய ஒரு விஷயம் அவங்க கீர் பாக்ஸில். ஸோ இந்த வாசர் வந்து இப்படி தான் வரும். பெண்டானது மேலே வரணும். இது பெண்டு வந்து இப்படி போடக்கூடாது. இது இப்படி டேப்பராக இதில் இப்படி போடணும். இதுக்கு தான் இந்த வாசரு. அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா தகுடு கொடுத்துருப்பாங்க. இந்த தகுடு வந்து டேப்பர் இருக்கும், இப்படி போட்டுடணும். இதுக்கு மேலே இந்த சாப்பிட்டு உக்காரும். இதுதான் நம்ம யமகா கீர் பாக்ஸில் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். அடுத்தது நம்ம யமகா கீர் பாக்ஸ் எப்படி அசம்பிளி பண்ணுறதுன்ற ஒரு தகவலாக நம்ம பார்க்கலாம். யமகா ரே கீர் பாக்ஸ் அசம்பிளி பண்ணுறது எப்படி. ஸோ இதுதான் நம்ம ரெடி பண்ணக்கூடிய ஒரு விஷயம். இது எல்லாமே பார்த்திங்கன்னா நான் ஹீட் பண்ணி தான் அடிப்பேன். பேரிங் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ப்ளோ லாம்பில் ஹீட் பண்ணிவிட்டு நோஸ் பிளேரில் அப்படி உள்ளே வச்சிக்கினாவே அழகாக உள்ளே போயிடும். இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இந்த இடத்துல பேரிங் அடிக்கிறது. நீங்கள் வெறுமனே அடிச்சிங்கன்னா கிராஸாக போயிடும், மட்டம் இருக்காது. அது வந்து பேரிங் சீட்டிங் ஆகாது. அது ஒரு தகவல். மெயினாக வந்து இப்படி தான் அந்த பேரிங் அடிக்கணும். அதே மாதிரி இதுவும் ஹீட் பண்ணி தான் அடிக்கணும். ஹீட் பண்ணி அடிக்கணும். இந்த மாதிரி ப்ளோ லாம்பு வாங்கி நம்ம பெட்ரோல் டேங்கை கழட்டிட்டு தான் இந்த வேலையெல்லாம் செய்யணும். ஸோ இந்த மாதிரி நம்ம அடித்தா தான் நம்ம கீர் பாக்ஸுக்கு வேலை செய்கிறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டாக இருக்கும். கரெக்டாக சீட்டிங்கும் கரெக்டாக இருக்கும். இதுதான் நம்ம செய்யக்கூடிய. இது ஆறின பேருக்கு நம்ம ஆயில் சீலை வந்து அடிச்சிக்கலாம். ஆயில் சீல் எப்படி அடிக்கணும்னா இப்படி அடிக்கக்கூடாது. இப்படி தான் இந்த பொசிஷன் வரும். ஸோ அதே மாதிரி இந்த மட்டம் கரெக்டாக உள்ளே போகணும். இந்த ஸ்டெப்பு உள்ளே போய் நின்னாவே போதும். இதுதான் ஆயில் சீல் வரக்கூடிய ஒரு இடம்.
இதுதான் பார்த்தீங்கன்னா அருமையாக நல்லா ஜோராக செட் பண்ணியாச்சு. எப்படி அந்த ஷாப்ட்டை கழட்டினீங்களோ அதே மாதிரி போட்டு அழகாக. ஸோ இங்கே 2 பின்னு வரும், டவுல் பின்னு, இங்கே ஒன்று இங்கே ஒன்று. அதை அழகாக போல்ட்டில் சென்ட்ரு பண்ணி உள்ளே அழகாக சொருவிடுங்க. இந்த மாதிரி சுற்றியில் லைட்டாக தட்டிட்டு எல்லாமே நான் மிஷினில் டைட் வச்சுருவேன். நீங்கள் கையில் மீடியமாக டைட் வச்சு பண்ணிங்கன்னா அருமையாக இருக்கும். ஸோ இந்த சாப்பிட்டு வந்து நம்ம இதில் சுற்றுனீங்க வச்சுங்க, எதுனா ஒரு சவுண்டு கேட்குதான் பாருங்கள், சவுண்டே இருக்காது, சும்மா நைஸாக இருக்கும். அதுதான் அந்த பேரிங்கை மாற்றுறது. இப்போ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கிளச்சி சாப்பிட்டு ஒரு சவுண்டு இருக்காது உள்ளார. இதில் என்ன ஒரு சவுண்டு வரக்கூடிய ஒரு விஷயம்னா ஒரு மாதிரி கர 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 கரன்னு அரைக்கிற மாதிரி வரும். இப்போது இது வந்து நம்ம கம்ப்ளீட்டாக அதை கிளியர் பண்ணியாச்சு. இப்போ வந்து இந்த பக்கம் கிளச்சி ஷூவு, இந்த பக்கம் கிளச்சி ரோலரு, பெல்ட்டு. இப்போ இதோடைய வேலை வந்து அடுத்த வீடியோவில் உங்களுக்கு வரும். ஸோ இது வந்து மெயினாக வந்து கீர் பாக்ஸில் என்ன ப்ராப்ளம் அப்படின்றத இப்போ நம்ம சால்வ் பண்ணியாச்சு. ஆனால் அந்த மெயினாக அந்த வாசர் முதல்ல போடும்போதே பெண்டு மேலே பார்த்த மாதிரி வரணும், 2வது போடும்போது பெண்டு கவுத்து போட்ட மாதிரி போடணும். அப்போ தான் வந்து அது கரெக்டாக சீட்டிங் இருக்கும். இல்லைன்னா ப்ராப்ளம் வர்றதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. அதை மட்டும் நீங்கள் கவனிச்சிங்க. நன்றி.